அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்கிற தலைப்பில் நம்ம போன வாரமும் பார்த்துருக்கிறோம் இல்லையா? இந்த வாரமும் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து பார்க்கலாம். அந்த மஹ்ஷரில் நமக்கு அல்லாஹ் உதவி செய்யணும், நம்ம வெற்றி பெறணும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இபாதத்துகள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தீங்களாக்கே, மூன்றுக்கு பயந்து கொள்ளுங்கள், பயப்படுறமா இல்லையா? பயப்படுறமா இல்லையா? மூன்றுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதல்ல நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். உதாரணமாக நிறைய ஆயத்து இப்படி பேசுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்து, ஒவ்வொரு ஹுத்துபாவிலும் ஓதக்கூடிய ஆயத்து சூரத்து நிசாவுடைய 1வது ஆயத்து. யா ஐயுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. யா ஐயுஹன்னாஸ், மனித குலமே, மனித சமுதாயமே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். முஸ்லிம்களே என்று அல்லாஹ் கூப்பிடாமல் பல்வேறு இடங்களில் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைத்திருந்தாலும் இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன என்று சொன்னால், யா ஐயுஹன்னாஸ், மனித குலமே, மனித இனமே, மனித சமுதாயமே என்று அல்லாஹ் கூப்பிட்டு இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறான். அப்ப முதல்ல நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஃபத்தகுன்னார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். ஃபத்தகு, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எதற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்? அந்நார, நரகத்திற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, எந்த நரகத்தின் எரிபொருளாக மனித சமுதாயம் இருக்குமோ, எந்த நரகத்தின் எரிபொருளாக கற்களும் பாறைகளும் இருக்குமோ அப்படிப்பட்ட நரகத்திற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எவர்களெல்லாம் பாவிகளோ அநியாயக்காரர்களோ அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களோ அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்காக அந்த நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப முதலில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அடுத்த ஆர்டர் நீங்கள் நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் என்றும் பேசுகிறான். மூன்றாவதாக மறுமை நாளைக்கு மஹ்ஷர் என்று சொல்கிறோமா இல்லையா?
அந்த மஹஷருக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மறுமை நாளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதை பற்றி அதே சூரத்துல் பக்கராவுடைய 281வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. வத்தகு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எதற்கு பயந்து கொள்ளுங்கள்? யௌமன் யௌமன் அந்த நாளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்க வேண்டியிருக்குது, அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பானே, பதில் சொல்லி ஆகணுமே, அந்த நாளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறான். அப்ப முதலில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், இரண்டாவதாக நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள், மூன்றாவதாக மறுமை நாளைக்கு பயந்து கொள்ளுங்கள், மஹஷருக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த ஆயத்து தான் குர்ஆனில் இறங்கிய கடைசி வசனம். எந்த ஆயத்து? சூரத்துல் பக்கராவுடைய 281வது ஆயத்து சொல்ற பாருங்க. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. அந்த நாளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, அந்த ஆயத்து தான் அல்லாஹ்விடமிருந்து வஹியாக அருளப்பட்ட கடைசி வஹி, கடைசி ஆயத்து. அந்த ஆயத்துக்கு பிறகு எந்த வஹியும் வரவில்லை என்று நான் சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் பண்றாங்க. இந்த ஆயத்தை போட்டுவிட்டு ஆஷன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத நுசூலி ஹாதிஹில் ஆயத்தி 9 லயாலின் ثم மாத யௌமல் இஸ்னைன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கிய பிறகு வெறும் 9 நாட்களே உயிரோடு வாழ்ந்தார்கள். இந்த மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த ஆயத்து இறங்கின பிறகு எத்தனை நாள் ரசூல் ஹயாத்தா இருந்தாங்க? வெறும் 9 நாட்களே அவர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். சும்மா மாத்த அதற்கு பிறகு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். யௌமல் இஸ்னைனி திங்கக்கிழமை மௌத்தா போனாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப அந்த 9 நாள் வரை எந்த ஆயத்து வரல, எந்த ஆயத்து வரல. அப்ப ஆயத்தாக வந்த வஹியாக வந்த கடைசி அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்று சொன்னால், எப்படி இக்ரா என்று சொல்வது அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையோ இல்லையா, படியுங்கள் நீங்கள் ஓதுங்கள் என்பது இக்ரா என்பது அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையோ, அல்லாஹ்வுடைய கடைசி கட்டளை என்ன என்று சொன்னால் நீங்கள் மறுமை நாளைக்கு பயந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கடைசி கட்டளையாக இருக்கிறது. எனவேதான் நீங்க நிறைய அரபு நாடுகளில் பார்த்தீங்களாக்க, நான் கூட சவுதியில வேலை செய்யும் போது தம்மாமுல ஒரு நாள் இஷா தொழுகைக்கு போறேன். இஷா தொழுகையில அந்த இமாம் இந்த ஆயத்தை, இந்த பக்கராவுடைய 281வது ஆயத்தை ஓதுறாரு. அந்த ஒரு ஆயத்தை மட்டும் ஓதினார். அந்த ஒரு ஆயத்தை முதல் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு அந்த ஆயத்தை முதல் தடவை ஓதிப்புட்டு 2வது தடவையும் அதே ஆயத்தை ரிப்பீட் பண்றாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு அந்த அந்த அல்லாஹ்வுடைய பயம், அப்படி அழுகுரலோடு 2வது ஆயத்தை ஓதினாரு. 3வது ஆயத்தை அதே ஆயத்தை மறுபடியும் 3வது தடவை ஓதுறாரு. அப்ப அவர் அழுதாரு பாருங்க. அப்ப தேமி தேமி இந்த மஹஷர்ல நிக்கிற மாதிரி அவ்வளவு பேர் அழுதுட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 10 முறை, ஏறக்குறைய சுமார் ஒரு 10 முறை அந்த ரக்காத்துல இதே ஆயத்தை திரும்ப 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 ஓதிருப்பார். அவ்வளவு பேரும் அழுதார்கள். அவ்வளவு பேரு அந்த ஆயத்தை புரியுதோ புரியவில்லையோ புரிஞ்சு அழுத பல பேர் இருப்பாங்க. புரியாம இமாம் அழுகுறாரு, ஹத்தீப் அழுகுறாரு, அந்த தேமி தேமி அழுகுரல் ஓதுகிறாரு. அதை பார்த்து பல பேர் அழுத நான் நேர்ல கண்ணில் பார்த்துருக்கிறேனே. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் நம்ம தொழுவனே, இப்படித்தான் மறுமைக்கு பயந்துக்கிறனே அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. அப்ப முதலில் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், இரண்டாவதாக நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள், மூணாவதாக மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறான். இதுல அந்த மறுமையுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு சான்றாக ஒரே ஒரு நீண்ட ஹதீஸை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். இதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4712வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மறுமையில நபிமார்களே எப்படி இருப்பார்கள், அதை சொன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சா? மறுமையில அந்த மஹ்ஷர்ல நபிமார்கள் இருப்பாங்கல்ல, அந்த நபிமார்கள் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மறுமையில எல்லாரும் மிக்கும் போது மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, அவங்க தான் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து
அல்லாஹ்வுடைய அதாபுக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து யாராவது நபிமார்கள் கிடைப்பார்களா? நமக்காக அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுவாங்களா? அப்படி நினைப்பாங்க. நினைச்சு முதல்ல யார்கிட்ட போய் சிபாரிசு கேட்பாங்கன்னு சொன்னா, யார்கிட்ட போய் கேட்பாங்க? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க. அவங்க போய் சிபாரிசை கேட்கறதுக்கு முன்னால எப்படி சொல்லி சிபாரிசு கேட்பாங்க அப்படிங்கறத இந்த ஹதீஸ் அப்படியே பேசுகிறது. மக்கள்லாம் போவாங்களாம், போய் சொல்லுவாங்களா, அந்த அபுல் பஷர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களுடைய தந்தை அவர்களே, அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனித குலத்தின் தந்தை, சரியா என்று சொல்லிவிட்டு, ஹலகல்லாஹு, அல்லாஹ் உங்களை படைத்தான், பியதிஹி, தன்னுடைய கரங்களால். நம்மெல்லாம் அம்மா வாப்பா மூலமா பெற்று வந்து இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆதம் நபியை பொறுத்தவரை ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தன்னுடைய கைகளால் உங்களை படைத்திருக்கிறான். மட்டுமல்லாமல் வநஃபக ஃபீக மின் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹிலிருந்து உங்கள் மீது அல்லாஹ் ஊதினான். மட்டுமல்லாமல் வஅமரல் மலாயிகா, உங்களுக்காக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குமார்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று சொன்னால், மலக்குமார்களே ஆதமுக்காக என்ன செய்யுங்கள்? சஜதா பண்ணுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஃபஸஜது லக, மலக்குமார்கள் எல்லாம் உங்களுக்காக சஜதா செய்தார்கள். அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய எங்களுடைய தந்தையே, எங்களுக்காக இஷ்ஃபஅலனா, எங்களுக்காக என்ன செய்யுங்கள்? சிபாரிசு பண்ணுங்கள், பரிந்துரை செய்யுங்கள் என்று மக்கள் எல்லாம் சொல்வார்கள். அப்படி எல்லாம் சொல்லுகிற போதே அதை கேட்ட சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. பதில் பேசுகிறது ஆதம் நபி சொல்லுவாங்களா, இன்ன ரப்பி கது கலிபல் யௌம கலுபன், இன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு, கது கலிபல் யௌம, இன்றைக்கு கோபத்தில் இருக்கிறான், கலுபன், கடும் கோபத்தில் இருக்கிற என் மீது. ஆதம் நபி சொல்றாங்க, என் மேல இன்னைக்கு என்னுடைய ரப்பு வெறும் சாதாரண கோபப்படவில்லை, கது கலிபல் யௌம கலுபன், என் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறான். அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம் என்று சொன்னால், லம் யக்லபு கப்லஹு மிஸ்லஹு, இதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி கோபப்பட்டதே இல்லை. ஒரு நபிக்கு அல்லாஹ்ட்ட பேசுவாங்கல்ல, அல்லாஹ் நபிட்ட பேசுவான்ல, வஹி வருமுல, வந்து போய்கிட்டு இருக்குமுல, அப்ப நபிமார்களுக்கு வந்து தெரியும். அப்ப சொல்றாங்க, லம் யக்லபு கப்லஹு மிஸ்லஹு, இதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி கோபப்பட்டதே இல்லை. நான் நினைக்கிறேன், வலம் யக்லபு பஅதஹு மிஸ்லஹு, இதற்கு பின்னாலும் இப்படி அல்லாஹ் கோபப்பட மாட்டான் என்கிற அளவுக்கு கடும் கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறான். எனவே எனக்காக வந்து உங்களுக்காக என்ன செய்ய முடியாது? சிபாரிசு பண்ண முடியாது. ஏன் என் மேல் அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறான், கோபப்படுறான்னு சொன்னா, ஏன் கோபப்படுறான்? ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதே, இந்த பழத்தை சாப்பிடாதே என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அதற்கு நான் மாற்றம் செய்து விட்டேனா இல்லையா? அதற்கு நான் மாற்றம் செய்து விட்ட காரணத்தால என் மேல் அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான். இதுஹபு கைரி, என்னை தவிர மற்றவங்கள்ட்ட போய் சிபாரிசு கேளுங்க, என்னால் சிபாரிசு பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், நஃப்சி நஃப்சி நஃப்சி, அல்லாஹ்வே என்னை காப்பாற்றி விடு, அல்லாஹ்வே என்னை காப்பாற்றி விடு, அல்லாஹ்வே என்னை காப்பாற்றி விடு. 3 முறை சொல்வார்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹ்ஷரிலே சொல்வார்கள், நஃப்சி 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 என்று சொல்லிவிட்டு, இதுஹபு இலா கைரி, நான் அல்லாத அடுத்தவங்கள்ட்ட போய் சிபாரிசு கேளுங்க அப்படின்றவாங்க. மக்கள் எல்லாம் அடுத்த நபிட்ட போவாங்க. யார்கிட்ட போவாங்களா? நூஹ் நபிட்ட போவாங்க. நூஹ் நபிட்ட போய் சொல்லுவாங்களா, இன்னக்க அந்த அவ்வலு ருசுல், நூஹ் நபி அவர்களே, இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நீங்கள் தான். முதல் மனிதன், முதல் நபி ஆதம் நபியாக இருந்தாலே முதல் ரசூல் யாரே? நீங்கள் தான். இன்னக்க அவ்வலு ருசுலி இலா அஹ்லில் அர்ள், இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நீங்கள் என்பது மாத்திரமல்ல, வகது சம்மாக்க, அல்லாஹ் உங்களுக்கு பெயர் வைத்தான். என்ன பெயர் வைத்தான் என்று சொன்னால், அபுதன் ஷகூரா, இவர் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கிறார் என்று உங்களை பார்த்து அல்லாஹ் அபுதன் ஷகூரா என்று பேசுகிறான். எனவே இஷ்ஃபஅலனா, எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு பண்ணுங்கள் என்று கோருவார்கள். அப்படி கேட்டால் அதற்கு நூஹ் நபி பதில் சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலை சொன்னார்களோ
அந்த பதிலை அப்படியே சொல்வார்கள். ஒரு வார்த்தை, ஒரு உச்சரிப்பு மாற்றம் இல்லாமல் அப்படியே பதில் சொல்வார்களாம். இன்ன ரப்பி கது கலிபல் யௌம கலுபன், என் ரப்பு என் மீது கடும் கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட கோபத்தை அவன் பட்டதே இல்லை, இதற்கு பிறகு பட போவது இல்லை. என் மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறான். ஏன் தெரியுமா? நான் ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன். என் மகனுக்காக நான் தவறுதலாக அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சேனே, அவன் பாவி, அவன் அநியாயக்கார அக்கிரமக்காரன். அந்த அநியாயக்கார அக்கிரமக்காரனுக்கு நான் தவறுதலாக அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சேனே, அப்படி கேட்டிருக்க கூடாது. அந்த அப்படி கேட்டிருக்க கூடாது என்ற காரணத்தால என் மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஆதம் நபி சொல்லுவாங்கல்ல, நஃப்சி 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 3 முறை சொன்னார்களே, அல்லாஹ்வே என்னை பாதுகாப்பாயாக, அல்லாஹ்வே என்னை பாதுகாப்பாயாக, அல்லாஹ்வே என்னை பாதுகாப்பாயாக என்று யாரும் சொல்வார்கள்? நூஹ் நபியும் சொல்வார்கள். சொல்லிவிட்டு சொல்லிவிடுவார்கள், இதுஹபு இலா கைரி, நான் அல்லாத அடுத்த ஆள்கிட்ட போய் சிபாரிசு கேளுங்கப்பா, என்னால் அல்லாட்ட பேச முடியாது, பேச முடியாது, நான் பயப்படுறேன் அப்படின்றாங்க. மக்கள் எல்லாம் 3வது இன்னொரு நபியை தேடி போவாங்க. யாரை தேடி போவாங்களாம்? இப்ராஹிம் நபியை தேடி போவாங்களாம். இப்ராஹிம் நபியை தேடி போய் சொல்லுவாங்களாம், அந்த நபியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி. அந்த நபியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி. நபி மாத்திரமல்ல, வ ஹலீலுஹு, நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹலீல், நெருக்கமான நண்பர். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா என்று அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நண்பர் என்ற காரணத்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிபாரிசு பண்ணுங்க அப்படிங்குவாங்க. அதுக்கு அந்த 2 நபிமார்கள் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலை அப்படியே சொல்வார்கள். இன்ன ரப்பி கது கலிபல் யௌம கலுவன், என் ரப்பு என் மீது இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முந்தி இப்படி என் மீது கோபப்பட்டதே இல்லை, இதற்கு பின்னே கோபப்பட மாட்டான் நினைக்கிறேன். அவ்வளவு கோபமா இருக்கிறான். என்னால ரப்புட்ட பேச முடியாது, என்னால சிபாரிசு பண்ண முடியாது. நான் உலகத்தில் வாழும்போது 3 பொய்களை சொல்லிவிட்டேனே இல்லையா? இந்த 3 பொய்களை சொன்ன காரணத்தால் என் மேல கடும் கோபத்தில் இருக்கிறான். இதுஹபு இலா கைரி, அடுத்த ஆள்கிட்ட போயிருங்கப்பா அப்படின்றவாங்க. மக்கள் எல்லாம் 4வது யார்கிட்ட போவாங்க? மூசா நபியிட போவாங்க. மூசா நபியிட போய் சொல்லுவாங்களா, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஃபல்லலகல்லாஹு பிரிசாலாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரமல்லாமல் தன்னுடைய ரிசாலத்தை கொண்டு, தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வபி கலாமிஹி, அல்லாஹ் உங்களிடத்திலே நேரடியாக அந்த துருசினா மலையில் பேசினானா இல்லையா? வபி கலாமிஹி, அல்லாஹ் உங்களிடத்திலே நேரடியாக பேசியிருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தால நீங்கள் அந்த கண்ணியத்தை பயன்படுத்தி எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு பண்ணுங்கள் என்று மஹ்ஷரிலே வேண்டுவார்கள். அப்ப அந்த 3 நபிமார்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே பதில். ஹதீசுகளை படிச்சு பாருங்க. புகாரியுடைய 4712வது ஹதீஸ் அப்படியே சொல்லுவார்களாம், இன்ன ரப்பி கது கலிபல் யௌம கலுபன், என் ரப்பு என் மீது கடும் கோபத். மூசா நபி சொல்றது யாரோ இவரோ அவரோ கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்ன ரப்பி கது கலிபல் யௌம கலுபன், என் மீது அல்லாஹ் கடும் கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னால் அல்லாஹ் இப்படி கோபப்பட்டதே இல்லை, அப்படி பார்த்ததே இல்லை, கடுமையான கோபத்தில் இருக்கிறான். நான் உலகத்திலே தவறுதலாக ஒருவரை அடித்தேன், ஒருவரை குத்தினேன், அவர் மரணித்து விட்டார். மௌத்தாக்கணும் கொலை செய்யணுங்கிற நோக்கமெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன ஒரு தப்பு பண்ணாரு, குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான், ஃபவகஸஹு மூசா ஃபகலா அலைஹி, இல்லையா? ஃபவகஸஹு மூசா, மூசா அவரை ஒரு குத்து குத்தினார். வகஸலா ஓங்கி ஒரு குத்து விடுறது. ஃபவகஸஹு மூசா, மூசா ஓங்கி ஒரு குத்து குத்தினார். ஃபகலா அலைஹி, அதோடு அவன் ஜோலி முடிஞ்சிருச்சு. சரியா? அல்லாஹ் சொல்றான், ஒரு குத்து தான் குத்துன, குத்துனவனை மௌத்தா போயிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் மௌத்தாக்கறேன்லாம் குத்தல, ஆனா மூசா நபி ரொம்ப பலசாலி, ரொம்ப வேகமா அடிப்பாங்க, சக்தி உள்ளவங்க. ஓங்கி ஒரு குத்து குத்துறவனையே அவர் மௌத்தாவே போயிட்டாரு. அவ மௌத்தா போயிட்டனால நான் கொலை செஞ்ச மாதிரி போயிருச்சா இல்லையா? அது என் மேல அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது, அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நஃப்சி நஃப்சி நஃப்சி, அல்லாஹ்வே என்னை பாதுகாத்து விடு. என்னை நபிமார்கள் சொல்கிறார்கள், என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு என்று 3 முறை சொல்வார்கள். சொல்லிட்டு இதுஹபு இலா கைரி, 5வது யார்கிட்ட போங்க, வேற ஆள்கிட்ட போயிருங்கன்னு வாங்க. மக்கள் எல்லாம் யார்கிட்ட போவாங்க? 5வது ஈசா நபிட்ட வருவாங்க.
ஈசா நபிட்ட வந்து சொல்லுவாங்களா அவங்கள்ட்ட, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம எல்லாம் ஒரு வாப்பா மூலமா பிறந்த, உம்மா வாப்பா மூலமா பிறந்தமா இல்லையா? ஈசா நபிக்கு வாப்பா இல்ல பத்தியலா, அல்லாஹ்வுடைய கட்டளை, அது மூலமாக பிறந்தார்கள். அப்ப சொல்லுவாங்களா, அந்த ரசூலுல்லாஹ் என்பது மாத்திரமல்லாமல் முதல் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், இரண்டாவது வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். அல்காஹா இலா மரியம, அந்த கட்டளையை அல்லாஹ் மரியம் மீது போட்டான். மட்டுமல்லாமல் வ ரூஹும் மின்ஹு, அவன் உங்கள் மீது தன்னுடைய ரூஹை என்ன செய்தான், ஊதினான். வ கல்லம் தன்னாஸ, வ கல்லம் தன்னாஸ, ஈசா அவர்களே நீங்கள் மக்களிடத்திலே பேசினீர்கள். ஃபில் மஹ்தி சபியா, நீங்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது, தொட்டில் குழந்தையாக இருக்கும்போதே நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்களே, உங்களை அல்லாஹ் பேச வச்சானே, அவ்வளவு சிறப்பின் காரணத்தால நீங்க எங்களுக்காக அல்லாஹ்வை சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டால் ஈசா நபியும் சொல்லுவார்கள், கது கலிபல் யௌம கலுபன், என் ரப்பு என் மீது கடும் கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னால் இப்படி கோபப்பட்டதே கிடையாது. ஆனால் லம் எது குருதம்பன், நான் என்ன தம்பு செஞ்சேன்னு தெரியல, அது சொல்ல மாட்டாங்களாம். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியாது, ஆனா ரப்பு என் மேல கோபமா இருக்கிறான், ரப்பு என் மேல கோபமா இருக்கிறான், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. என் நிலைய என்ன என்று சொன்னால் நஃப்சி நஃப்சி நஃப்சி. சொல்றது யாரு? ஈசா நபி சொல்லிடுவாங்க. ஆதம் நபி சொன்ன அதே பதிலே, அப்புறம் நூஹ் நபி சொன்னாங்க, இப்ராஹிம் நபி சொன்னாங்க, மூசா நபி சொன்னாங்க, ஈசா நபி சொன்னாங்க. ஆனா இங்க போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சிபாரிசு பண்ணுங்கள் என்று கேட்ட உடனே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட அப்படி பக்கத்துல போய் அல்லாஹ்வுடைய அந்த அரிசி இருக்கு பத்தியலா, அல்லாஹ்வுடைய அரிசி கிட்ட போய் சுஜூது பண்ணிடுவாங்களாம். அல்லாஹ்வுடைய அரிசி கிட்ட போய் சுஜூது பண்ணி நீண்ட நேரம் சுஜூதிலே கிடப்பார்கள். நீண்ட நேரம் சுஜூதுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அந்த ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லுவானா, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், சல் துவத்தக், கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தி சொல்வார்களாம், உம்மதி யா ரப், உம்மதி யா ரப், என் ரப்பே என் உம்மத், என் ரப்பே என் சமுதாயம், என் ரப்பே என் சமுதாயத்தை பாதுகாத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாய மக்களுக்காக மறுமையிலே சிபாரிசு பண்ணுவார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறதே. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்க, தடுமாறி போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எனவே தான் அல்லாஹ் பேசுகிறான், ஃபத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அந்த நாளைக்கு பயந்து கொள்ளுங்கள், எந்த நாளில் நீங்கள் எல்லோரும் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவீர்களோ அந்த நாளைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அந்த நாளில் அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள் மழையை நம்மீது பொழிய செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நம்மீது அருளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம நிறைய காரியங்களை பண்ணன. முதல்ல செய்ய வேண்டிய வேலையை குர்ஆனில் பேசுகிறான், உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கல்பு இருக்கு பாருங்க, கல்பு வந்து பெரிய ஷைத்தாங்க, கல்பு வந்து பெரிய ஷைத்தான். நிறைய கெட்டதுக்கு எது காரணமா இருக்குது? கல்பு தான் காரணமா இருக்குது. நான் கேட்கிறேன், நம்ம வந்து ஒரு 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 நல்லதை பார்க்கிறோம், நல்லதை பார்ப்பதாக இருந்தாலும் கெட்டதை பார்ப்பதாக இருந்தாலும், பார்ப்பது கண்களாக இருந்தாலும் பார்க்க தூண்டுவது எது? பார்க்க தூண்டுவது எது? மனஸ்தானே. அது மாதிரி நடக்கிறோம், காலு தான் நடக்குது, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காலு தான் நடக்குது. அந்த காலை நடக்க தூண்டியது எது? மனசு தானே. கை இருக்குது, கையில நல்லது பண்றோம் கெட்டது பண்றோம், இத நல்லது கெட்டது பண்ண தூண்டுவது எது? மனசு தானே. அதனால மறுமையில் மஹ்ஷரில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்பது நம்முடைய கல்புகளை, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 88, 89 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யௌம, அந்த நாளில், லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், உங்களுடைய செல்வங்களோ செல்வாக்குகளோ உங்களுக்கு எந்த உதவிகளும் செய்யாது. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம்,
அந்த பணத்தை கொண்டு இந்த உலகத்திலே சட்டங்களை வளைக்கலாம், சட்டங்களை விலை பேசலாம், சட்டங்களை ஏமாற்றலாம் துனியாவை பொறுத்தவரை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி அல்லாஹ் இல்லையா? அவன் மாலிக் யௌமித்தீன் இல்லையா? அந்த மாலிக் யௌமித்தீன் இடத்துல நீங்கள் எந்த சட்டத்தையும் மாற்றவோ வளைக்கவோ மறைக்கவோ ஏமாற்றவோ முடியாது. எனவே அந்த நாளில் உங்களுக்கு எது உதவி செய்யும் என்று சொன்னால், உங்களுடைய செல்வங்கள் உதவி செய்யாமல், உங்களுடைய செல்வாக்குகள் உதவி செய்யாமல் எது உதவி செய்யும்? இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், இந்த சலாமத்தான இதயத்தோடு பரிசுத்தமான இதயத்தோடு துனியாவுல சுத்தமான இதயத்தோடு வாழ்ந்தார்ல, இந்த பரிசுத்தமான இதயத்தோடு வாழ்ந்தாரே, இந்த பரிசுத்தமான இதயம் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸை சொல்றாங்க. இமாம் புகாரி இந்த ஹதீஸை புகாரில 52வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. இன்ன ஃபில் ஜஸதி முலுகத்தன், உங்களுடைய உடலில் ஒரு துண்டு இருக்கிறது, ஒரு கறி துண்டு. உங்களுடைய உடம்புல என்ன இருக்குது? ஒரு முலுகா, ஒரு கறி துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த துண்டு சரியாக இருந்தால் மொத்த உடம்பே சரியாக இருக்கும். அந்த துண்டு வீணாமல் போய்விட்டால், கெட்டு போய்விட்டால், வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது அந்த அந்த துண்டு கெட்டு போயிருச்சாக்க மொத்த உடம்பே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த துண்டு எது என்று சொன்னால், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் கல்பாக, அதுதான் இதயமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த மனசு நல்லா இருந்தா ஒண்ணும் இல்லை. ஒருத்தர் மேல நமக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப பாசம் இருக்குன்னு வைங்களேன், அவர் செய்யற எல்லாமே நமக்கு சரியா தெரியும் இல்லையா? அவர் தப்பு செய்தாலும் கூட அது நமக்கு தப்பாக படாது. அதை சரி கட்ட வக்காலத்துக்கு வாங்குவோம், சப்பக்கட்டு பண்ணுவோம். ஏன்? அவர் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கல்பு நல்லா இருக்குது. ஒரு ஆள் மேல கல்பு கெட்டு போயிருச்சு, தப்பு எண்ணம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னா, அவர் எதை செஞ்சாலும் சந்தேக பார்வையோடு பார்ப்போம், பார்க்கிறோமா இல்லையா? தப்பு கணக்கு போடுவோம், கெட்ட பார்வை பார்ப்போம், சந்தேகப்படுவோம். ஏன் இங்க சரியில்லை, இங்க சரியில்லைங்கிறனால இங்க சரியில்லை, இங்க சரியில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால முதல்ல மறுமையில மஹ்ஷர்ல வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கல்பை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்திக்கிறனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் குர்ஆன்ல சூரத்து ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய 91வது அத்தியாயத்தின் 9, 10 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. கத் அஃப்லஹ, நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். யார் வெற்றி பெற்றது? மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை அழுக்காக வைத்துக் கொண்டார்களோ அவர்கள் தோற்று போய் விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். உள்ளம் என்பது அழுக்கு ஏறும். குர்ஆனில் பேசுகிறான். கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்று சொல்லக்கூடிய 83வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் பேசுகிறான். பல் ரான அலா குலூபிஹிம், அவருடைய கல்புகளில் துருபிடித்து விட்டது. அல்லாஹ் பேசுகிறான். எப்படி இரும்பு துருபிடிச்சு வீணா போயிருமோ, மிஷின்கள் துருபிடிச்சு வீணா போயிருமோ, ரான அலா குலூபிஹிம், அவங்களுடைய கல்புகளில் துருபிடித்து விட்டன, வீணாமல் போய்விட்டன. மாகானு எக்ஸிபூன், அவர்கள் செய்த பாவங்களின் காரணத்தால் என்று பேசுகிறானே. அப்ப இதயத்தில் நோய் வரும், இதயம் துருபிடிக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தால், ஒரு பாவத்தை செய்தால் அந்த கல்புல ஒரு கரும்புள்ளி படும். 2வது பாவத்தை பண்றாரா, 2வது கருப்பு புள்ளி, 3வது பாவத்தை பண்றாரா, 3வது கருப்பு புள்ளி. இப்படி பாவங்கள் செய்ய கரும்புள்ளி பட்டு கடைசியில் இதயம் எதுவா மாறி போயிருமா? கருப்பா மாறி போயிரும் என்று ஹதீஸ் பேசுகிறது. அதனால நம்முடைய இதயத்தை கருப்பாக்க வைத்து விடாமல், அழுக்காக வைத்துக் கொள்ளாமல், இந்த ரானாக துருபிடித்த இதயமாக வைத்துக் கொள்ளாமல் என்ன வாக்கனே? சுத்தமான இதயமாக்கனே, சுத்தப்படுத்திக்கிறனே. அதனால தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி ரமலான் மாசத்துல ஜகாத்துல் ஃபித்ர வசூல் பண்றதுக்காக மக்கள் அனுப்பிடுவாங்கல்ல. அப்படி மக்கள் அனுப்பிவிடும் போது அவங்க சொல்லுவாங்களா, ஒரு ஆயத்தை ஓதி ஜகாத்துல் ஃபித்ர வசூல் பண்ணுங்க அப்படிங்குவாங்க. எந்த ஆயத்துன்னு சொன்னா, சூரத்துல் ஆயிலா இருக்கு பத்தியலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆயிலா. இந்த சூரத்துல் ஆயிலா என்று சொல்லக்கூடிய 87வது அத்தியாயத்தின்
14வது வசனம், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, எவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் என்பதை ஓதி ஓதி ஜக்காத்துல் ஃபித்ர வசூல் பண்ணுங்க என்று ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி மக்கள்கிட்ட ஜக்காத்துல் ஃபித்ர வசூல் பண்ண சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா கல்புடைய சுத்தத்துக்காக துஆ செய்வாங்க. நான் மஹ்ஷர்ல வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்களை பண்ணனே. முதல்ல உள்ளத்தை என்ன செய்யணும், சரியாக்கிக்கிறனோ, பரிசுத்தப்படுத்தனே. அதுக்கு ரெண்டு துவாவை சொல்றேன். முதல் துவாவை, இந்த 2 துவாவை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 5266 5266வது ஹதீஸாக இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க. முதல் துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்கிற துஆவை என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நீங்கள் மனப்பாடம் பண்ணி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை எப்ப கேட்டாங்க தெரியுமா? எப்ப கேக்குறாங்க? தஹஜ்ஜத் தொழுகையிலே சுஜூதிலே, தஹஜ்ஜத் தொழுகையின் சுஜூதிலே கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை தக்வாவை தருவாயாக, வ ஸக்கிஹா என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி. அவங்க உள்ளத்துல அதை விட பரிசுத்தம் இருக்குமா? சாத்தியமே இல்லையே. அவங்க கேட்கிறாங்க தஹஜ்ஜத்துல சுஜூதுல என் உள்ளத்துக்கு இறையச்சத்தை தந்து அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் என்னுடைய உள்ளத்திற்கு வழி. கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வலிங்குவாங்கல்ல, அப்ப என் உள்ளத்துக்கு வலி பொறுப்புதாரி யாரு? நீ தான் பொறுப்புதாரி. ஓ மௌலாஹா, அதனுடைய எஜமானன் யாரு? நீ தான் எஜமானன். உள்ளங்களை படைத்தவனே, உள்ளங்களின் வலியே, உள்ளங்களின் மௌலானாவே, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எனக்கு இறையச்சத்தை தக்வாவை தருவாயாக என்ற அற்புதமான துவா நபிகள் நாயகம் அவர்களே இது அதிகமாக கேட்டாங்க. தொழுகையில சுஜூதுல கேட்டாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அதனால நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துஆக்களில் இதை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அது கீழே எழுதி போட்டுக்கிறேன், புரியுச்சா? அப்ப நீங்க துஆவை மனப்பாடம் பண்ணி கேளுங்க. அல்லாஹும்ம, எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம ஏறக்குறைய இன்னும் 1 மாசத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹி தஆலா இன்னும் 1 மாசத்துக்குள்ள ரமலான் மாதம் வருகிறது, வரப்போகிறது. நமக்கு அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, இன்னும் பல்லாண்டுகள் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அந்த மாதிரியான மாதங்கள்ல நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கிறது, துஆ செய்யறது, அல்லாஹ் ஏத்துக்கிறன்னு சொன்னா உள்ள என்ன செய்யணும், ஒழுங்கா இருக்கணும். அதனால இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்கிற முதல் துஆ. இரண்டாவது துஆவையும் அதே இமாம் முஸ்லிம் அவர்களே அதே நம்பர் ஹதீஸ்ல, அதே நம்பர் 5266வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. என்ன துஆ என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. அழகான துஆங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹ்வே நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் 4 விஷயங்களை விட்டும். முதல் விஷயம் எது என்று சொன்னால், மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனில்லாத கல்விகளை விட்டும், பயனற்ற கல்விகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. வ மின் கல்பின் லா யக்ஷஉ, இறையச்சமில்லாத கல்புகளை விட்டும், உன்னை அஞ்சாத கல்பை விட்டும் என்னை என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக. இரண்டாவது பாதுகாப்பு, வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, போதும் என்ற உள்ளம் இல்லாத, திருப்தி அடையாத உள்ளம் இல்லாதத அந்த மாதிரி உள்ளத்தை தா அல்லாஹ். அது மாதிரி எனக்கு வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, திருப்தி அடையாத உள்ளங்களை விட்டும் என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக. மூணாவது கேட்கிறாங்க, வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, எந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதோ அது மாதிரியான துஆக்களை விட்டும் என்னை பாதுகாப்பு. நான் கேட்கிற அம்புடு துஆவை ஏத்துக்கல்ல, நான் கேட்கிற அம்புடு துஆவை ஏத்துக்க, ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவாக ஏன் துஆ ஆக்கிறாத அல்லாஹ் என்ற அழகான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த மாதிரி துஆக்களை சும்மா சொல்றது இல்ல, சும்மா கேட்கறது இல்ல, சும்மா எழுதி போறது கிடையாது. என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும், ஓதணும், அமல் செய்யணும் என்பதை சொல்லி மறுமையில நபிமார்களே நஃப்சி 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 அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்ன
நம்ம நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவே நம்முடைய நிலைமை சரியாகி மறுமையில மஹ்ஷர்ல அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் முக்கியமான வேலை என்ன? கல்புகளை சுத்தப்படுத்தனே, பரிசுத்தப்படுத்தனே என்பதை சொல்லி, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திதுகள் எல்லாம் தங்களுடைய கல்புகளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, அதுபோன்றே பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய இரண்டாவது ஹுத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நம்முடைய கல்புகளை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துஆ என்ன என்பதை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5266வது ஹதீஸாக இந்த துஆவை பதிவு பண்றாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ்வே, என்னுடைய இதயத்திற்கு இறையச்சத்தை தக்வாவை தருவாயாக, என்னுடைய கல்பை பரிசுத்தப்படுத்துவாயாக. கல்பை படைத்தவனே, இதயத்தை பாதுகாக்க கூடியவனே, என் உள்ளத்துக்கு இறையச்சத்தை தந்து என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான துஆக்களை எல்லாம் சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் எப்படி சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, துஆக்களை ஓதுனாங்களோ, துஆக்களை அமல்படுத்தினாங்களோ, துஆக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.